தேசம். ஏன் ராசு, ஏன் இப்படி கத்துற? எல்லாரும் தூங்குறாங்கல்ல. பாட்டியோடைய ஆவி குளிச்சிட்டு போகுது. கனா ஏதாவது கண்டிருப்ப. வா படு. ஏன் முத்தெல்லாம் நனைஞ்சிருக்கு? ஊரே கூட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? உங்க ஆத்தாவோட ஆவி. என்ன பிள்ளை ஆவி ஈவின்னு மேல ஒன்னையும் காணோம். என்ன இது? நான் தூங்கிட்டு இருந்தேன், மாறு மேல உட்கார்ந்துக்கிட்டு என்ன நீங்க ஆளாளுக்கு உடனேட்டு பேய் அது பிசாசா? எங்க நான் பாக்குறேன்.
தான்ப்பா எங்க குடும்பத்தை காப்பாற்றணும். கையில இருக்க நம்ம எந்த காத்து கருப்பாண்டே பிடிங்க 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 பிடிங்க. நந்தா, ஒரு டீனா இல்லாம ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் கேட்குறேன். உங்க ஃபேமிலி லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மைல்ட் டிப்ரெஷன், தட்ஸ் ஆல். இல்லை நந்தா, ஐ நோ யூ டூ வெல் டு பிலீவ் இட். உங்களுக்கு ஏதாவது சைக்காட்ரிக் ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. ஐ வில் அரேஞ்ச் ஃபார் இட். தேங்க்யூ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஐ வில் கெட் ஓவர் இட் சூன். ஐ ஹோப் யூ டூ சூனர். எஸ் டாக்டர். நந்தா, நம்ம ப்ரொஃபஷனில் மனுஷங்க உயிருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். டு யூ அக்ரி வித் மீ? எஸ். ஸோ இப்போ ஒரு டீனா சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் அ ஸ்லிப் அப் இன் தட். ஆகாது டாக்டர் ஷா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டு யூ. டாக்டர், அந்த டியூட்டனல் அல்சர் கேஸை டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஹீஸ் ஆல் ரைட். பண்ணிடலாம். சூச்சர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சா? ஆபரேஷன் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லையே டாக்டர். நீங்க சாரிம்மா, ஐம் ஸோ சாரி. நீயே டிஸ்சார்ஜ் பண்ணிடு. ரத்னா, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு உங்கள் ஊருக்கார பையன் ஒருத்தனை பார்த்தேன். எங்க ஊருக்காரனா? யாரு? பேரு சண்முகம்னு சொன்னான். சண்முகமா? உன் உறவுக்காரன்னு சொன்னானே. எங்க பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? லைப்ரரியில் ரெஃபரன்ஸ் ஒர்க் பண்ண போயிருந்தேன். அங்கே என் டைரி மறந்து விட்டு வந்துட்டேன். அவன் தான் எடுத்து கொடுத்தான். அவர் எங்க இருக்காருன்னு ஏதாவது அட்ரஸ் கொடுத்தாரா? இல்லை, எதாச்சும் லைப்ரரியில் மீட் பண்ணதுதான். உன்னை பற்றி கேட்டான். நல்லா தெரியும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பேசாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டான். Excuse me, sir. May I come in? Yes, வா அரவிந்த், வா. டீன் என்ன சொன்னார்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ courtesy கால், தட்ஸ் ஆல். போய் சொல்றீங்க. அதெல்லாம் விடுப்பா. உங்கள் காதல் விவகாரம் எப்படி இருக்கு? நீ கூட கருப்புசாமிட்டு போய் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்த? பேச்ச மாத்தாதீங்க சார். எங்கள் காதல் நல்லா தான் முடியும். அதுக்கு இல்லைப்பா, கருப்புசாமி விவகாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த கருப்பசாமியை பற்றி கவலைப்படாமல் தங்களோட காதல் தங்களோட வாழ்க்கைன்னு ஓடி போனவங்களும் நல்லா தான் இருக்காங்க. 48 நாள் கெடுக்கு அப்புறம் நல்லா தான் இருப்பாங்க. என்ன சொல்கிற? யாரை பற்றி சொல்கிற? அதை விடுங்க சார். ஃபோன் அடிக்குது பாருங்க. டாக்டர் நந்தா ஐயா. டாக்டர் ராபர்ட், சாரி, நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். I'll be with you in a minute. Thank you. அந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிடுமா? அரவிந்த், உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும். லக்ஷ்மி, சண்முகம், அவங்க ஓடி போனது, கருப்பசாமியோட மிரட்டல், 48 நாள் கேடோ, எல்லாம் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் செத்து போயிடல, சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாமலா?
இப்போ அவங்க கேர்டேக்கரே நான் தானே. நீங்களா? நானே தான். இப்போ அவங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அவங்க நல்லதர். ஏன் பதட்டப்படுற? அவங்க சந்தோஷமா சௌக்கியமா இருக்காங்க. இந்த கருப்பசாமி மிரட்டல் 48 நாள் கெடு இதெல்லாம் அவங்கள ஒன்றும் பண்ணாது. 48 நாள் கெடுவையும் தாண்டி சந்தோஷமா இருப்பாங்க. நான் உடனே அவங்கள பார்க்கணும். எங்க இருக்காங்க? இப்போ வேண்டாம் ரத்னா. ரீனா உன்ட்ட எதுவும் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கா. இல்ல அரவிந்த், இந்த 48 நாள் கெடு முடியட்டும், நானே உன்னை அடிச்சுட்டு போய் காட்டுறேன். இப்போ அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாவது நீ உன் மனசை மாத்திக்குவேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அரவிந்த், ப்ளீஸ். நான் உடனே அவங்கள பார்க்கணும். என்ன அங்கே கூட்டிட்டு போங்க. நிச்சயமா கூட்டிட்டு போறேன். இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணதுக்கு நீ கொஞ்ச நாளாவது வெயிட் பண்ணலாமே. மனிதன் கேட்கிறான், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்? கதை நான் ஆஸ்திகனானேன், அவன் அகப்படவில்லை. நான் நாஸ்திகனானேன், அவன் பயப்படவில்லை. வேலுசாமி என்னல பாட்டு பாடுத? இறைவன் இருக்கானா இல்லையான்னு? அது நம்ம கருப்பு இருக்கிற ஊர்ல. ஆமா, கருப்பு இருக்க ஊர்ல. இன்னும் எனக்கு கண்ணை திறக்கலையே. லாட்டரியில 1 லட்சமோ 2 லட்சமோ விழுந்தா காலாடிட்டு சாப்பிடலான்னு பாக்குறேன், நடக்கலையே. இருக்க விட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி. ஆமா, ஊர்ல இருக்கவன் பறக்கிறதுலாம் தெரியாது, நான் பறக்கிறதா உனக்கு தெரியும். அப்போ ஒன்று செய், நம்ம பேய் கிழவி நகையெல்லாம் ஒழிச்சு வச்சிருப்பானால அதை தேடு, கண்டுபிடி. 1 லட்சம் 2 லட்சம் கோடி கணக்கில் உனக்கு கிடைக்கும்ல. ஆமா, ஆனமுடி தேடலுக்கே கிடைக்கல, இப்போ எனக்கு தானே கிடைக்க போகுது. பார்க்கலாம். இந்த இருக்கலாம் முனிய, அவருக்கு சம்மந்தி ஆக போகிறான்ல, 2 பேரும் சேர்ந்து காடு மலையெல்லாம் தேடுவாங்க. அப்போ கிடச்சிரும்ல, அப்போ எடுத்துக்கிறேன். என்ன முனியா, கொடுத்துருவல்ல? அட பாப்பா, நீ வேற. அந்த கிழவி போட்ட விடுகதைங்கள்ல இன்னும் பாதிக்கு கூட விட தெரியல. அது மறைச்சி வச்ச நாய்ங்க தானே கிடைக்க போகுது. இருக்கிற இடத்துல தேடினா கிடைக்கும். அதே மாதிரி விட தெரிஞ்சவங்கிட்ட போய் கேட்டா விடுவதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போறாங்க. ஆஹா, கிழவி நீ தான் பெருசு இல்லை, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கான். அந்த பேச்சு போட்ட விடுகதை ஒன்று சொல்கிறேன், பதில் சொல்றியா பார்ப்போம். உண்மைக்கு பிரதானம், மைதுனத்தின் விதானம், நிதானமாய் யோசிக்க விடையோ 2, சூதானமாய் சேர்த்தால் உண்டு விருந்து. ஏன் கிழவி, இந்த விருந்துன்னு என்ன? கிழவி, விருந்து வேணாம், இந்த விடையோ 2ன்றாங்களே, அதை மட்டும் சொல்லு கிழவி. 2 2 ராசுகோல் 2 போட்டான்னு தெரியும். போடாரா போடாரா, நில்லுடா நில்லுடா. எங்கப்பா போயிட்டு வர? வெளியில் நின்றுட்டு இருந்தேன், சிரிச்சுக்கிட்டே வர. ஒன்னெல்லாம் ஆட்டி, உங்க அம்மா போட்ட விடுகதை இந்த ஊர்ல சிலரை படாத பாடுபடுத்துது. எதுமா? அதான் உண்மைக்கு பிரதானம், மைதுனத்தின் விதானம். ரீனா, துணி ஏதாவது துவைக்கிறதுக்கு தான் எடுத்து வை, காலைல துவைச்சு போட்டுறேன். ஏமா, ஏதோ கதை எழுதி அனுப்புனிய, பத்திரிக்கையில் வந்துருச்சா? இந்த வாரம் வந்திருக்கோம் ஆண்டி. எங்க போயிட்டாரு இவரு? சாப்பிட்டு போயிருக்கலாம்ல.
ஏம்மா நீ வேணா சாப்பிட்டுறியாம்மா? ஒன்னதாம்மா. ஆண்டி இங்க வாங்களேன். இது பாருங்களேன், அதே விடுகதையை உங்க அம்மா இந்த கணக்கு நோட்ல எழுதி வச்சிருக்காங்க. எங்க ஆத்தா போட்ட விடுகதையா அது எழுதி வைக்காம வேற யாரும் எழுதி கூப்பிடுறாங்க? அது இல்ல ஆண்டி, கணக்கு நோட்ல எதுக்காக விடுகதை எழுதணும்? இங்க பாருங்க, பத்திரம் பத்திரம் வைரவனிடம் பத்திரம் மற்றவைன்னு போட்டு இந்த விடுகதை எழுதியிருக்காங்க. இந்த நோட்ல இந்த 2 விடுகதை தவிர வேற எந்த விடுகதையும் இல்ல ஆண்டி. இந்த பத்திரம் பத்திரம் மட்டும் வேற எங்கேயோ எழுதி வச்சிருந்தாங்களே. இது பாருங்க. உங்க அப்பா பேர் கூட வைரவன் தானே? ஆமா. அவர்கிட்டயே ஜாக்கிரதையா இருக்கணும்னு எழுதியிருக்காங்க. எனக்கிட்ட எனக்கு எப்படிமா தெரியும்? நான் எங்க அப்பா முகத்தை கூட பார்த்தது கிடையாது. நான் பிறந்த 1 வருஷத்துலயே அவர் எங்கேயோ காணாம போயிட்டாராமா. இல்ல ஆண்டி, எனக்கு என்னவோ அவர் இதே ஊர்ல இருந்துகிட்டு பாட்டியை மிரட்டி இருப்பாருன்னு தோணுது. அப்படி ஒரு மிரட்டோரா இருந்தா எங்க ஆத்தாக்கு பயந்து ஏன் ஓடி போறாரு? இந்த வைரவங்கிறது வேற யாராவது இருக்கும், இல்ல வேற ஏதாவது இருக்கும். வேற ஏதாவதா? தோ இது பேர் கூட வைரவன் தான். உலக்கையா? வைரவசாமி எங்க அண்ணா வீட்டுல பாத்திருப்பியே பூஜை அறையில. என்ன ஆண்டி, பாட்டி கருப்பை நம்பாதவங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வைரவசாமி கிட்ட மட்டும் பயம் இருந்துச்சா? ஏமா 2 தடவை ஒரே வார்த்தையை எழுதுனா ஒரே அர்த்தத்துல தான் எழுதணுமா? என்ன சொல்றீங்க ஆண்டி? அதையே 2மே ஜாக்கிரதைன்னு அர்த்தம் பண்ணிக்கிற. இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி தமிழ்லயும் பிபின்னு 2 எழுத்தா இருந்தா நல்லா இருக்கும்ல? பத்திரம் பத்திரம் வைரவனிடம் பத்திரம் பத்திரம் நிலப்பத்திரம் வைரவன் கிட்ட பத்திரம். இதை எப்படி நான் மிஸ் பண்ண? ஆண்டி ஆண்டி இங்க பாருங்க, மற்றவங்களுக்கும் அர்த்தம் சரியா வருது. Oh my god ஆண்டி 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 you are a genius. இருமா இங்க குதிக்கிற ஆண்டி, உங்களை விட உங்க அம்மா ஜீனியஸ். இங்க பாருங்க, பத்திரம் பத்திரம் வைரவனிடம் பத்திரம் நிலப்பத்திரம் எல்லாம் வைரவன் கிட்ட பத்திரமா இருக்கு. இங்க பாருங்க, மற்றவை ஏர் மார்க் போட்டு இந்த விடுகதை எழுதி வச்சிருக்காங்க பாட்டி. அப்படின்னா மொத்த சொத்துல நிலப்பத்திரம் போனா என்ன இருக்கும்? நகைங்க. சோ நகைங்கெல்லாம் இந்த விடுகதையில, அதாவது பொன்பான நகைங்கெல்லாம் எங்க இருக்குன்றதுக்கான க்ளூ இந்த விடுகதையில வச்சிருக்காங்க. ஐயோ ஆண்டி, இந்த ஊர்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த விடுகதை சாதாரண எரோட்டிக்கா இல்ல. இதுல நிறைய விஷயம் இருக்கு. இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எல்லா நகைங்களும் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்.